உலகெங்கிலும் பறந்து வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்கள எல்லாத்தையும் பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முக்கியமா இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து, ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரக்கூடிய ஜூலை மாதம் 2026ஆம் வருஷம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வந்து வக்ர நிலைக்கு போறாரு. இந்த வக்ர நிலையில அவர் எத்தன நாள் இருக்க போறாரு? எவ்வளவு மாசம் பயணிக்க போறாருன்னா, நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும். அதாவது நாள் கணக்குல பார்த்தீங்கன்னா, ஒரு 138 நாட்கள் வந்து வக்ர நிலையில இருக்க போறாரு. ஸோ இந்த வக்ரம்னா என்ன? வக்ரம் நிலையில சனி பகவான் இருக்கிறதுனால என்ன பலன் குடுக்க போறாரு? தற்சமயம் அவர் வந்து கோச்சார ரீதியா மீன ராசியில இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மீன ராசியில இருந்து அ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாரியான பலன்கள் குடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மேலும் ஆண்டு கிரகங்கள், மற்ற கிரகங்களோட நிலைகள்லாம் வச்சு உங்களுக்கான துல்லியமான சரியான பலன்கள் குடுக்க போறேன். நிச்சயமா நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுது? சனி பயிற்சியே உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல உட்காந்து, அஷ்டமத்தில உட்காந்துக்கிட்டு, நெறைய சங்கடங்கள, கஷ்டங்கள தரும்னு பயந்துகிட்டு தரும்னு நீங்களா நெனச்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருப்பீங்க. நீங்க அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் அத பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். சனி பயிற்சி அப்பவே நான் அத சொல்லியிருந்தேன். குரு பயிற்சி அப்பயும் நான் சொல்லியிருந்தேன், குறிப்பிட்டிருந்தேன். ஆ இங்க வந்து பார்த்தீங்க, ஏன் அவரு சனி உங்களுக்கு அஷ்டம ஸ்தானத்துல இருந்தா தொந்தரவு பண்ண மாட்டாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ ஜோதிட விதிப்படி 8ஆம் இடத்து சனி தொந்தரவு செய்யும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. 8ஆம் இடது அஷ்டம சனி என்னென்ன செய்யும் அப்படின்றத நான் சின்னதா லேசா சொல்றேன் கேட்டுக்கங்க. ஆ அஷ்டமஸ்தானம் அப்படின்றது வந்து ஆயுள் ஸ்தானம். ஸோ ஆயுள் ஸ்தானம்னா ஆயுள் ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகள குடுக்கும். மிகப்பெரிய இந்த மேஜரான அறுவை சிகிச்சைகளுக்கான வாய்ப்புகள ஏற்படுத்தும். விபத்துகள ஏற்படுத்தும். சிறைவாசம் அதெல்லாம் குடுக்கும். இப்படியான பல விஷயங்கள, எதிர்மறையான விஷயங்கள நம்ம சொல்லிட்டே போலாம். நெறைய இருக்கு. இன்னும் இருக்கு. மேல உயரத்துலருந்து கீழ விழுகிறது. இந்த மாதிரியான அம்சங்கள்லாம் வந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து செய்வாரு. ஆனா, இங்க உங்களுக்கு நான் செய்ய மாட்டாருன்னு நான் உறுதியா சொல்றேன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த 8ஆம் இடமா வரக்கூடியது விதிவிலக்கா உங்க ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசியா வந்துட்டதுனால, மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் அவருக்கு மீன ராசின்றது முழு சுபகிரகமான குருவுடைய ஆட்சி வீடு. அங்க வந்து அமரக்கூடிய சனி பகவானுக்கு இயற்கையாவே வந்து ஒரு சுபத்துவ தன்மை வந்துரும். அவரு சனி வந்து இயற்கை அசுபரா இருந்தா கூட, அவர் வந்து 8ஆம் இடமான குருவுடைய வீட்ல மீன ராசியில் அமரும் பட்சத்தில, அவருக்கு ஒரு இயற்கையா ஒரு சுபத்துவ தன்மை வந்துரும். கூடுதலா வந்து அந்த சனி பகவானுக்கு வீடு குடுத்த குரு பகவான் எங்க இருக்காரு அப்டின்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்ச பலத்துல இருக்காரு. 8ஆம் இடத்துக்குரிய அட்டம ஸ்தானத்து அதிபதி 12ஆம் இடத்துல உச்ச பலம் பெற்றிருக்கிறார் இல்லையா? 8ஆம் இடம்ன்றது ஒரு அசுப ஸ்தானம்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடம்ன்ற இன்னொரு அசுப ஸ்தானத்துல வந்து மறையிறது வந்து பார்த்தீங்கன்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்ற விதி அடிப்படையிலயும் யோகத்த செய்யும். இன்னொரு பக்கம் குரு யாரு உங்களுக்கு அப்டின்னா, 5ஆம் இடத்துக்கு யோகஸ்தானத்து அதிபதியா வந்து அவர் வந்து 12ஆம் இடத்துல உச்சம் பெறது ஒரு சிறந்த யோகம். அப்படி ஒரு கணக்குலயும் யோகத்த செய்யும். அந்த ஸ்தான அடிப்படையில குரு வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்புன்றத தாண்டி, அங்கேருந்து அவரோட பார்வைக்கு ஒரு பலம் இருக்கு இல்லையா? அவரோட பார்வை எங்க விழுகுதுன்னா, உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டம ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனிக்கு வக்ர நிலையில போகக்கூடிய சனிக்கு அவருடைய பார்வை கிடைக்க போகுது. ஸோ, அப்போ வக்ர நிலையில இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையில இருக்கக்கூடிய சனி வந்து நிச்சயமா வந்து அவர் யோக பலன்களை இப்ப அதாவது எதிர்மறையான பலன்கள் எதையுமே குடுக்காம, யோக பலன்கள மட்டுமே முழுமையா பரிபூரணமா குடுக்க போறாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சாதாரண குருவுடைய பார்வையில இருக்கும்போதே வந்து அவர் நல்ல பலன குடுப்பார். வக்ரத்துல இருந்து குருவுடைய பார்வையில இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பன்மடங்கு நல்ல பலன்கள சனி பகவானால கிடைக்க போகுதுன்றத நம்ம சொல்லலாம். என்னென்ன விதத்தில அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சிம்ம ராசிக்கு 6, 7க்குரிய அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து, அந்த 8ஆம் இடத்து அதிபதி குருவால பார்க்கப்படுறதுனால, திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்கள், திருமண காரிய தடைகள், சுபகாரிய தடைகள், உங்களுடைய வேலை முயற்சிகள், சொந்த தொழில் முயற்சிகள் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய இடர்கள் எல்லாம் நீங்கி, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு, நீங்க ஒரு நல்ல ஒரு மகிழ்வான, சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்றதுக்கான ஒரு அடையாளமா நம்ம பார்க்க முடியும். கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சித்தர்கள் வாக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கோ, லக்னத்துக்கோ 12ஆம் இடத்துல குரு இருக்கும் பட்சத்தில, அவரும் உச்சம், ஆட்சி போன்ற ஒரு நல்ல நிலையில இருக்கும் பட்சத்தில, இப்போ உங்களுக்கு வந்து உச்சத்தில இருக்காங்க சிம்ம ராசிக்கு. ஸோ அப்படி இருக்கும் நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிவாலயம் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது, இல்ல குலதெய்வத்துக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ற யோகமும் உண்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு வந்து தன்னுடைய உச்ச வீடான கடக ராசியில இருக்காரு. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப ஒரு சாதாரணமா ஒரு வீடு கட்டி ஒரு வீடு கட்டி கல்யாணம் பண்ணி பார்க்குறதுன்றது, வீடு கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருன்றது ஒரு பெரிய சாதகம் எப்படி சொல்றது? ஒரு பெரிய விஷயமா, அத சாதிச்சு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்ற மாரி சவாலா விடுற இடத்துல, ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதையே சாத்தியப்படுத்துற குரு 12ஆம் இடத்துல இருந்தா சாத்தியமாகும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்கன்னா,
வேற ஒண்ணும் இல்ல. உங்களுடைய பொருளாதாரம் மேம்பட போகுதுன்னு அர்த்தம். சுப விரயங்கள் நிச்சயமா நெறைய பண்ணுவீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில நீங்க கோயில் கட்டியும் கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க. சொந்தமா உங்களுக்குன்னு ஆசைப்பட்ட மாரி வீடு கட்டுவீங்க, திருமணம் முடிப்பீங்க. எல்லா நல்ல விஷயங்களும், சுப காரியங்களும் இந்த காலத்துல கண்டிப்பான முறையில் நடக்கும். அதுக்கு சனி எந்த வகையிலயும் இடையூறா இருக்க போறது கிடையாதுன்றத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. சனியால தொந்தரவு பண்ண முடியாததுக்கு ஒரே காரணம் குருவுடைய அருள். அதனால ரொம்ப சிறப்பாவே இருக்கு. அதேமாரி உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதியிலருந்து ஜனவரி 2ஆம் தேதி அடுத்த வருஷம் 2027 ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சொந்த வீடான துலா ராசியில தான் பயணிக்க போறாரு. அங்கேயே ஆட்சி பலத்தில இருக்க போறாரு. 5 மாதங்கள் இருக்க போறாரு. ஸோ அடுத்து வரக்கூடிய காலங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. நீங்க எத பத்தியுமே வருத்தப்படாம, கவலைப்படாம, தைரியமா, சந்தோஷமா இருங்க. கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையா இருக்கு. இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான சனி வக்ர பயிற்சி பலன்கள் பார்த்துருக்கிறோம். ஸோ இதில வந்து இந்த வக்ர நிலையில சனி அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் தெளிவா விளக்கி சொல்லியிருந்திருக்கிறேன். சொல்லப்போனா சனியோட நிலை வந்து குருவோட துணையோட இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில நல்ல பலன் மட்டுமே செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில, அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில பெரும்பான்மையான ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலன்கள தான் குடுக்குறாரு. நம்ம இத எப்படி பயன்படுத்திக்க போறோம், அந்த கோச்சார பலன் அப்படின்றது மனம் சார்ந்த, அதாவது சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்றதுனால, சந்திரன் மனோகாரகனா வரதுனால, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில நம்மளுடைய மனநிலையை எப்படி வச்சுக்கிட்டா சனியால நம்ம ஆதாயம் அடையலாம் அப்படின்ற விஷயத்தையுமே நம்ம உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். சோ அந்த கோச்சார பலன் அப்படின்னு வரும்போதே வந்து, நீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஏத்த மாரி உங்களுடைய மனநிலைய நீங்க வந்து வகுத்துக்கிட்டீங்க, மனநிலைய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா சனியாகட்டும், ராகுவாகட்டும், ஏனைய கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எதுவா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு யோக பலன்கள குடுப்பாங்க. நீங்க எதிர்மறையான யோசிச்சீங்கன்னா, எதிர்மறையான பலன்கள் வரத்தான் செய்யும். அதனால நீங்க பாசிட்டிவாவே யோசிங்க. 12 ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சனியோட அருள் வந்து வக்ர நிலையில இருக்கக்கூடிய காலத்தில ரொம்ப சிறப்பாவே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, நீங்க ஆச்சரியப்படுற விதமா வந்து நானே ஆச்சரியப்படுற விதம் உண்ம அதுதான். வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி, அந்த ஜென்ம சனியா நடந்துட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களாகட்டும், 7 சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்களாகட்டும், கும்ப ராசிக்காரர்களாகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான யோக பலன் குடுத்துட்டுருக்கு. அத விட கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்கள் அட்டம சனி காலம். அவங்களுக்கே அது நல்ல யோகம் தான் குடுக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கிறோம் இல்லையா? ஸோ அதுபோல கன்னி ராசிக்காரர்கள், கண்டசனி எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். மற்ற ஏனைய ராசிக்காரர்களுக்குமே நல்ல பொசிஷன்ல இருந்து தான் நல்ல பலன் தான் குடுத்துட்டு இருக்கிறாரு. சனிய பார்த்து பயப்படுறத தயவுசெய்து விட்டுருங்க. நான் திரும்ப திரும்ப பல இடங்கள்ல அத பதிவு பண்ணிட்டே இருக்கேன். இப்பயும் அதான் சொல்றேன். சனி அப்படின்னாலே கெட்டவன் அப்படின்ற அந்த நெனப்ப விட்டுருங்க. ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாரி. அப்ப வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்னா யார் பொய் சொல்லுவா? கருப்பா இருக்கவன் பொய் சொல்லுவான். அப்ப சனி வந்து கருப்பு. ஸோ அவர் தான் கெட்டவன்னு மைண்ட்ல நமக்குலாம் ஃபிக்ஸ் ஆகி வச்சிருக்கோம் பாருங்க. அந்த எண்ணத்த தயவுசெய்து எடுத்து தூக்கி போட்டுருங்க. அந்த எண்ணத்த தூக்கி போட்டீங்கனாலே, உங்களுக்கு நம்ம சனியால எவ்வளோ ஆதாயம் அடையறோம், எவ்வளோ நல்லது நமக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வரும். ஸோ அது தெரிஞ்சு சனி வந்து ரொம்ப நல்ல கிரகங்கள். உண்மைய சொல்லப்போனா வந்து, அவர மாரி வந்து நியாயத்துக்கு கட்டுப்பட்டு, வேண்டியவன், வேண்டாதவன், பணக்காரன், ஏழை, ஏழை அப்படிலாம் இல்லாம, எந்தவித பாகுபாடும் இல்லாம, மனிதர்களுக்குள்ள எந்தவித பாகுபாடும் இல்லாம, இன்னும் சொல்லணும்னா உயிர்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லாம, சமத்துவமா எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை குடுக்கக்கூடியவர். அவர் நீதிமானும் கூடயா. அதனால வந்து தப்பு யார் பண்ணாலும் தப்பு அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய அந்த தைரியம் வந்து சனியுடைய ஆதிபத்திய பலம் பெற்றவர்களுக்கு நிச்சயமா இருக்கும். ஸோ அந்த வகையில இதெல்லாம் வந்து சனியோட இயல்புகள். நம்மளுடைய ஆயுள் காரகனும் சனி தான். உழைப்பு தான் வந்து நமக்கு வந்து ஆ தெய்வம்ன்ற அளவுக்கு நம்ம சொல்லலாம். பெரியவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. "நீ உழைச்சா நீ பொழைக்கலாம். நீ உழைச்சா நீ சாப்பிடலாம்." அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில வந்து ஒரு உழைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னாலும், அதையும் தீர்மானிக்கிறது சனி பகவான் தான். ஸோ இந்த எல்லா வகையிலயுமே வந்து சனி பகவானுக்கு நெறைய நல்ல பண்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அத அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சனி பகவான்ட்டருந்து கிடைக்கணும் அப்படின்னு நம்ம மனசுல வேண்டிக்கிட்டு, நெனச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே, இதெல்லாம் அவர் தான் குடுக்குறாரு அப்படின்ற உண்மையெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னாலே வந்து, உழைச்சா தானங்க காசு வரும், பணம் வரும். பணம் தானங்க எல்லாமே. உங்களுக்கு பணம்ன்றது குருன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பணம் வர வைக்கிற வழியே வந்து சனி பகவான் தானே. அப்படிப்பட்ட சனி பகவான நம்ம கெட்டவன்னு எப்படி நெனைக்க முடியும்? நம்ம உழைப்ப தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? திருடாத, பொய் சொல்லாத எல்லா செயல்களுமே வந்து, எந்த ஒரு உழைப்புமே வந்து நல்ல விஷயம் தான். ஸோ அந்த வகையில நமக்கு நல்ல உழைப்ப குடுக்கக்கூடிய சனி பகவான கண்டிப்பான முறையில நீங்க வந்து கெட்டவனா பார்க்கிறத தயவுசெய்து விட்டுட்டு, சனியால நமக்கு என்னென்ன ஆதாயங்கள் வருது அப்படின்றத பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையாவே இருக்கும். மேலும் இப்ப நம்ம சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார ரீதியா சனி இந்த நிலையில இருந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் குடுக்குறார்ன்றத பத்தி பேசியிருந்தோம். அ இன்னும் மேற்கொண்ட டீட்டெயில் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். நம்மள அடுத்த கட்ட நகர்வுகள், அ அதில நம்ம வெற்றி அடைய போறோமா? வெற்றி அடையணும்னா என்னென்ன செய்யணும்? என்னென்ன விஷயங்கள் நம்ம தவிர்க்கணும்? இப்படின்றத பத்தி என்னென்ன நடக்க போகுது நம்ம லைஃப்ல எதிர்காலத்தில இப்படின்றத பத்தி இன்னும் துல்லியமா சரியா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம இங்க சொன்னது வந்து கோச்சார அடிப்படையான சந்திரன் உங்க ராசிக்கான பொது பலன் இல்லையா?
ஸோ இந்த பொது பலன் தாண்டி உங்களுக்கான ஒவ்வொரு நபருக்குமான துல்லியமான, தனித்துவமான பலன்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சுயஜாத ஆய்வு அவசியம். அதனால உங்களுக்கு உங்களுடைய அடுத்து வரக்கூடிய காலத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனைய தீர்க்கிறதுக்கான வழிய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவையும், கிளாரிட்டியும் நான் உறுதியான முறையில குடுக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்.